Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஸ்டமக்கில் கேன்சர்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. முழுசாக வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து வெளில வந்துட்டார் மம்முட்டி. அந்த கேன்சர் அட்டாக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா வாசனை திறன் வந்து மம்முட்டிக்கு இல்லாமல் போச்சு. வாசனை திறன் இல்லாமல் போச்சு. சாப்பிடும்போது நாக்கில் ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட் பட்ஸில் வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அந்த சுவை திறன் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் மம்முட்டிக்கு அந்த நேரத்தில் இருந்த டிஃபிகல்ட்டி. பிரபலங்கள்னும் போது அவங்கள வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். அவங்களுடைய உடல் நலத்துலேருந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது நமக்கு பெருசாக தெரியுது எல்லாமே. ஆனால் ஏஜிங் என்ன செய்ய முடியும்? 75 வயசு மம்முட்டிக்கு. இப்போ 75 வயசு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் அது வந்து நமக்கு அதான் காலங்கள் அப்படியே குறைய குறைய அது ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வரதான் செய்யும். நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார், நல்ல பிரியாணி சாப்பிடுவார், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் எல்லாம் பயங்கரமாக ரசித்து சாப்பிடுவார் மம்முட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு இப்படி திடீர்னு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் மனசளவில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடல் அளவில் பெரிய பாதிப்பு இது ஏற்படுத்தாட்ட கூட மனதளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். இந்த நடிகரும் நம்மளும் ஒன்றா தானே வந்தோம், அந்த நடிகர் இவ்வளோ பெரிய பீக்கில் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோமே, அவருக்கு நம்ம ஏன் குறைச்சல் அப்படின்னு கம்பாரிசன்லாம் பண்ணிக்கிறாங்க. டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு வராங்க. அப்படி டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு வந்து தான் வந்து ட்ரக் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படிதான் ஸ்ரீகாந்த் எல்லாம் எப்படி ட்ரக்ல மாட்டினான்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் இந்த கிருஷ்ணாலாம் அவங்கெல்லாம் பாவம் நல்ல நடிகர்கள், ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க, எப்படி மாட்டினாங்க இதில் போய்? அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் உழைச்சி நான் 6 பேக் வச்சேன், நான் 1 டம்ளர் தண்ணி தான் குடித்தேன் அப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நடிகர்களை வச்சு தான் இந்த வந்து பப்ளிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அதனால் தொடர்ந்து படங்கள் நடிப்பார் மம்முட்டி. அந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுசாக குணமாயிட்டாரு. அந்த பிரச்சனை அவருக்கு இனிமேல் கிடையாது. மம்முட்டியோட மகளுடைய கணவர் மருமகன் வந்து ஒரு டாக்டர், அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நம்ம சென்னையில். ஸோ அவர் வந்து ரொம்ப பக்கா கேர் எடுத்து அவங்க மாமனாருக்கு வந்து முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா, விக்ரம் பிரபுடைய மனைவியோட அப்பா, அதாவது மாமனார், விக்ரம் பிரபுடைய மாமனார், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, அவர் வந்து ஒரு விபத்தில், நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சிக்கி, கார் ஆக்சிடென்ட்டில் சிக்கி அவர் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கவலைக்கிடமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பொழைச்சாரு. அந்த நேரத்தில் இதே மாதிரி வாசனை திறன் வந்து அவருக்கும் இல்லாமல் போச்சு. அவருமே இப்போ 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் தான் பழகிட்டார். ஒரு இயற்கை, அந்த இறைவன் கொடுத்த அந்த கொடை அது வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது பிறவிலே இல்லாமல் இருக்கிறதுங்கிறதும் கொடுமை தான். ஆனால் அதுவாது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு வந்து ஒன்று வந்து இருந்து இல்லை அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் மம்முட்டி சார் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல பண்ணுங்க, அவர் காது கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சார் அந்த பணத்தை கொடுத்து அந்த மிஷின்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆள் வந்து போட்டுட்டு மம்முட்டி சார்கிட்ட தான் முதல்ல பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷமாகிறார். மம்முட்டி சார் சொல்கிறார், எனக்கு பேசுகிறதெல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவர் பிறவிலே வந்து காது கேட்காம இருந்திருக்கிறாரு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை கழட்டிடுறாரு. ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சினிமா பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் சார், தினமும் ஒன்று ஏதாச்சும் பேசிடுறோம். ஸோ மம்முட்டி அவர்கள் நம்ம வந்து மலையாள மூவிஸ் இல்லாமல் தமிழ் மூவிஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அஜித் கூட நடிச்சிருக்காரு. பேரன்பு படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு பேச்சையே தொடக்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு இப்போ வந்து உடல்நிலை சரியில்லை. அடுத்தடுத்து சினிமாவில் நிறைய பேருக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்குது. அவருக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த சுவை உணர்றது தான் சார். சுவை உணர்றதும் நம்ம என்ன ஸ்மெல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இது இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தூண்டிருக்கு. இவருக்கு போய் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, எதனால் அவருக்கு வந்து இப்படி நடந்தது? ஆல்ரெடி அவருக்கு வந்து கேன்சர் வேற அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்றது வேற சொன்னாங்க. அதோட பின்விளைவா என்ன நடக்குது சார்? எதனால் இப்படி நடக்குது? கேன்சரோட பின்விளைவு தான். அதாவது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு மம்முட்டிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கில் கேன்சர்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க.
ஸோ அது வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க முழுசாக வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து வெளில வந்துட்டார் மம்முட்டி. அந்த கேன்சர் அட்டாக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா வாசனை திறன் வந்து மம்முட்டிக்கு இல்லாமல் போச்சு. வாசனை திறன் இல்லாமல் போச்சு. சாப்பிடும்போது நாக்கில் ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட் பட்ஸில் வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அந்த சுவை திறன் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் மம்முட்டிக்கு அந்த நேரத்தில் இருந்த டிஃபிகல்ட்டிஸ். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த கேன்சர்னால தான், திடீர்னு ஏற்பட்ட செட்பேக் தான், அது சரியாயிரும், மருந்து சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்லேருந்து முழுசாக வெளில வந்துட்டார். கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து படங்கள்லேயே நடிக்க ஆரம்பிச்சார். களம் காவல்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அருமையான ஒரு கேரக்டர், வில்லன் மாதிரி ஒரு பேட்டர்ன், அதாவது ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். யாருமே ஒரு இவ்வளோ பிரபலமான நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்க மாட்டாங்க. ஆனால் மம்முட்டி நடிச்சிருக்காரு. அந்த பலவிதமான கேரக்டர்ஸை நடிக்கக்கூடிய ரொம்ப பண்பட்ட ரொம்ப திறமையான ஒரு நடிகர். அதே நேரத்தில் நல்ல மனிதரும் கூட மம்முட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குட் ஹார்ட்டட் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி, அந்த நோயிலேருந்து வெளியில் வந்து அந்த பாதிப்புலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த உணர்வு வந்து அவருக்கு வரவே இல்லை. அந்த டேஸ்ட் பட்ஸுக்கு உள்ள உணர்வு வரல, வாசனை திறன் வரல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. டாக்டர் சொல்கிறாங்க சாப்பிடுங்க பார்க்கலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வராமே தான் இருக்குது. ஓகே. ஸோ சினிமாவில் இப்படி ஒருத்தருக்கும் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் ஒன்று இப்படி ஏதாச்சும் வந்துட்டே இருக்கு. இப்படிலாம் ஒன்று வருமா அப்படின்றது நமக்கு ஒருத்தருக்கும் இப்படி வரும்போது, பிரபலங்களுக்கு வரும்போது தான் தெரியுது. சமந்தாக்கு ஒரு இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, ஒரு குறைபாடு. ஸோ அதுக்கப்புறமா தான் இப்படி ஒன்று வருதா அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஃபகத் ஃபாசில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒன்று தெரியுது இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. சினிமாவில் எங்கே மிஸ் பண்ணுறாங்க சார்? உடல்நிலை பார்த்துக்கிறது இல்லையா? இல்லைன்னா ஒரு அந்த அந்த உலகமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா, இரவு பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்கும். அதில் வந்து தவறிடுறாங்களா, அதில் வந்து ரொம்ப மூழ்கிடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாகவே இந்த நோயெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அதாவது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த சமந்தாக்குள்ள பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பிரபலங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பிரபலங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து பெருசாக பேசப்படுது. கேன்சர் மற்றவங்களுக்கு வரலையா, இல்லை வேற உடல் உபதிகள் மற்றவங்களுக்கு வரலையா, பிரபலங்கள்னும் போது அவங்கள வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். அவங்களுடைய உடல் நலத்துலேருந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த அது நமக்கு பெருசாக தெரியுது. அது வந்து ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கெல்லாம் வந்து இந்த நோய் ஏன் வந்துச்சுன்னே நம்ம சொல்ல முடியாது. அவரெல்லாம் ரொம்ப டயட் கண்ட்ரோலில் இருப்பார். ரொம்ப கெட்ட பழக்கங்கள் கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான ஆள். ஃபுட்டு டயத்துக்கு எடுத்துப்பார். எல்லாமே மம்முட்டி எக்ஸசைஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஏஜிங் என்ன செய்ய முடியும்? 75 வயசு மம்முட்டிக்கு. இப்போ 75 வயசு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் அது வந்து நமக்கு அதான் காலங்கள் அப்படியே குறைய குறைய அது ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வரதான் செய்யும். மம்முட்டியும் மனுஷன் தானே. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேன்சர் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை வந்து அவருக்கு சரிப்படுத்திட்டாங்க, குணப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த வாசனை திறன் உணர முடியல, இந்த டேஸ்ட் உணர முடியல அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து அந்த உணர்ந்து சாப்பிட்டு வச்சவங்களுக்கு இது கஷ்டம். இப்போ மம்முட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார், நல்ல பிரியாணி சாப்பிடுவார், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் எல்லாம் பயங்கரமாக ரசித்து சாப்பிடுவார் மம்முட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு இப்படி திடீர்னு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் மனசளவில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடல் அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாட்ட கூட மனதளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். நீங்கள் வந்து கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, சினிமா பிரபலங்கள் ஏன் உடம்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னா, உடம்பை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பல பேர் வந்து அவங்களுடைய உடம்பை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த பாப்புலராக இருக்கிற ஒரு காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்னென்னா அவங்க அந்த லைம் லைட்லேருந்து அவங்க மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த ரோல்லே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அடுத்த இந்த படத்துக்கு போகணும், அடுத்து அந்த படத்தில் நடிக்கணும், இந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும், இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் வந்து டோட்டலாகவே உங்களை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உடம்பு அது ரொம்ப முக்கியம். அதுதான் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. அது அந்த ஒரு நடிகனுக்கு உடம்பு முக்கியம், முகம் முக்கியம். அப்போ மற்ற கலைஞர்களாக இருந்தாலும் உடம்பு முக்கியம். அந்த உடம்பு முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்காம வந்து இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்து தான். பல பேர் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வந்து குடி பார்ட்டி நிறைய இன்னைக்கெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாமே உடம்பை பாதிக்குது. அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஓவராக பணம், ஓவராக புகழ், ஓவராக பேர் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரக்கு
பார்ட்டி கல்ச்சரு, தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, கெட் டுகெதர் இதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரிஞ்சிட்டாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம இப்படியெல்லாம் பாப்புலராக இருந்தோமே, இந்த நடிகரும் நம்மளும் ஒன்றா தானே வந்தோம், அந்த நடிகர் இவ்வளோ பெரிய பீக்கில் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோமே, அவருக்கு நம்ம ஏன் குறைச்சல் அப்படின்னு கம்பாரிசன்லாம் பண்ணிக்கிறாங்க. டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு வராங்க. அப்படி டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு வந்து தான் வந்து ட்ரக் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படிதான் ஸ்ரீகாந்த் எல்லாம் எப்படி ட்ரக்ல மாட்டினான்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீகாந்த், இந்த கிருஷ்ணாலாம் அவங்கெல்லாம் பாவம் நல்ல நடிகர்கள், ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க, எப்படி மாட்டினாங்க இதுல போய்? அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல நீங்க வந்து ஹெல்டப் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு அதில் ரிலாக்ஸ் கொடுத்துச்சுன்னா அதையே உங்களுக்கு திருப்பி திருப்பி செய்ய சொல்லும். அது நீங்கள் ஐடியலாக வேற இருக்கீங்க. இப்போ ஸ்ரீகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ட்ரக் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு போதை வந்து எப்போவுமே இன்ஃப்ளூயன்ஸ், குடியோ சிகரெட்டோ இல்லை ட்ரக்கோ எதுவோ இருந்தாலும் உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணும். உங்களை வந்து அப்படியே ஒரு போதை உலகத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் மறக்க செய்யும். அப்படி இருக்கும்போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அதனுடைய வீரியம் குறையும் போது என்ன ஆகும்? மறுபடியும் பழசு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ, நமக்கு ஏன் மார்க்கெட் இல்லை, நம்ம ஏன் நடிச்சிருக்கூடாதா, நமக்கு என்ன குறை, இதெல்லாம் யோசிக்கும் போது மறுபடியும் அதை எடுத்து அடிக்க சொல்லும். இப்படி தான் அடிக்ட் ஆகுறது தான். பல பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிக்ட் ஆகுறது தான். அப்படி அடிக்ட் ஆகி உடம்பை கவனிச்சுக்காம பல பேர் வந்து விட்டுறாங்கம்மா. சினிமா பிரபலங்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை கவனிச்சுக்காம விட்டுறாங்க. டயத்துக்கு சாப்பிடணுங்கிறது கூட வந்து உடம்பை கவனிச்சுக்கிறதுல ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் வந்து சாப்பிடாம நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். கெட்ட பழக்கமே இல்லை, ஆனாலும் நீங்கள் டயத்துக்கு சாப்பிடல, இல்லை வந்து அதிகமாக சாப்பிட்றீங்க, ஃபுட்டை மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு உடம்பை பாதிப்பு தான் கொடுக்க செய்யும். அந்த மாதிரி நிறையா சினிமா, அது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாய வலை, மாய பிம்பம் அப்படி தான் பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்தவங்க பல பேர் அந்த ஃபேன்சி லைஃப்லேருந்து வெளியில் வர முடியாது. அந்த ஃபேன்சி லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும், எப்படியாவது நம்ம இதை தக்க வச்சுக்கணும். ஒரு BMW கார் ஆகட்டும், அந்த டிரைவர் ஆகட்டும், நம்ம போய் இறங்குற இடத்துல நம்மளை வந்து ஹலோ சார் குட் மார்னிங் சார் சொல்கிறதாகட்டும், 10 பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறதாகட்டும், அந்த மாயை வலைக்குள்ளே அவங்க சிக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்படி தான் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய லைஃப்பை, அதாவது உடம்பை வந்து பார்த்துக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே சார். ஆனால் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தோம், இதுக்காக வந்து நான் இவ்வளோ மெனக்கிட்டு நான் என் உடம்பை வந்து வருத்திக்கிட்டேன், இதெல்லாம் செஞ்சேன், இதுக்காக இவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது வரைக்கும் ஓகே. உடம்பை இந்த மாதிரி கெடுதலாக கொண்டு போகிறது, இல்லைனா அதுக்காக செய்கிற விஷயங்கள், டயட் எல்லாமே ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணப்படுது சார். நிறைய மேடைகளில் நம்ம பேசுகிறத பார்த்துருக்கோம். அங்கே வந்து இந்த படத்துக்காக நான் இதை செஞ்சேன், ஒரு 100 நாள் வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டுலாம் 20 நாள் இருந்தேன் அப்படின்ற நிறைய பேர்லாம் ஒன்று சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த டயட்டை மக்களும் ஃபாலோ பண்ண தொடங்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த க்ளோரிஃபை பண்ணுறத சினிமாவில், அதுக்காக அதை சார்ந்த ஒரு ப்ரொமோஷன் வருது இல்லை படத்துக்கு, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது, அந்த பயங்கரமான ஒரு, அதாவது கடுமையான டயட்டில் இருக்கிறது, கடுமையான எக்ஸசைஸ் பண்ணுறது, கடுமையாக வந்து அந்த உடம்பை வந்து 6 பேக் வச்சேன், அதை வச்சேன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ் விடுறாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த வயிறெல்லாம், ஆர்ம்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி, நெஞ்செல்லாம் தெரிகிற மாதிரி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் போஸ்டர்ஸ்லாம் விடுறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் உழைச்சி நான் 6 பேக் வச்சேன், நான் 1 டம்ளர் தண்ணி தான் குடித்தேன் அப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நடிகர்களை வச்சு தான் இந்த வந்து பப்ளிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஒவ்வொரு நடிகனுக்குமே பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நடிகர் இப்படி தான் 6 பேக் வச்சாரோ, 1 டம்ளர் தண்ணி தான் ஒரு நாளைக்கு குடிச்சு இப்படி வைக்கணுமோ, ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு வந்து அது பேசிக்கான ஒரு எஜுகேஷன் இல்லாமல், அடிப்படை புரிதல் இல்லாமல் பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து முரட்டு கூட்டம், அதாவது வந்து இந்த நடிகனை ஃபாலோ பண்ணக்கூடிய முரட்டு கூட்டமாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நடிகை மேடையில் பேசுகிறத பார்த்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதே தப்பு. நீங்களே உங்களுக்கு புரிதல் இல்லாமல் பண்ணுறீங்க. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. எஃபர்ட் எடுத்து ஒரு காலகட்டத்தில் பண்ணும்போது அன்னைக்கு எந்த பின்விளையுமே தெரியாது, அதுக்கப்புறம் ஒரு பின்விளை வரும்போது தான் சிக்கல். அதை மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேடையில் சொல்லும் போது மற்றவங்க உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப தப்பு. அது மொத்தத்தில் அவங்களும் அதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி மேடை பேச்சையும் குறைக்கணும்.
ஓகே சார். ஸோ இப்போ மம்டி அவர்களுக்கு வந்து இவ்வளோ சர்ஜரி அதெல்லாம் பார்த்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் படங்கள் அப்படின்னும் போது அடுத்தடுத்து இது எப்படி இருக்கும், அவர் வந்து சினிமாவில் அடுத்து வருவார்? ஏன்னா இப்போது ஒரு படம் வந்து ரீசெண்டாக தான் நடித்தார், அது ஓகே. பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி போகும்போது திரும்பவும் படங்களில் பார்க்க முடியுமா அவரை? எப்போ பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைம்மா, இப்போ மம்முட்டி பார்த்தீங்கன்னா தனுஷோட D55ல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து மம்முட்டி வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தொடர்ந்து படங்கள் நடிப்பார். மம்முட்டி அந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுசா குணமாயிட்டாரு. அந்த பிரச்சனை அவருக்கு இனிமே கிடையாது. அது வந்து மோசமான நோய் தான். அதுக்கு என்னதான் நம்ம மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சாலும் அது சவால தான் இருக்கு அந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அவர் வெளில வந்துட்டார். ஏகப்பட்ட நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இன்னைக்கு இருக்கு. மருத்துவம் ரொம்ப முன்னேறிடுச்சு. மம்முட்டியோடைய எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மம்முட்டியோட மகளுடைய கணவர் மருமகன் வந்து ஒரு டாக்டர். அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நம்ம சென்னையில். ஸோ அவர் வந்து ரொம்ப பக்கா கேர் எடுத்து அவங்க மாமனாருக்கு வந்து முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து டோட்டலாகவே அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க. அது இப்போ இல்லை, மம்முட்டிக்கு அந்த பிரச்சனை இப்போ இல்லை. ஆனால் அந்த சுவை உணர்றது அப்புறம் அந்த வாசனை உணர்றதுங்கிறது இல்லாமல் போச்சு. அது இனி எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. வரலாம், காலம் முடிகிற வரைக்கும் வராமலும் இருக்கலாம். பல நேரங்களில் இது திடீர்னு வர செட்பேக் எல்லாம் எப்படின்னா அது அதுவா ரிவோக் ஆகி சரியாயிரும், இல்லைன்னா அப்படியே போயிடும். இது அப்படியே சரியாமே போயிடும். இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா, அப்ப நிறைய பேருக்கு வாசனை திறன் இல்லாம இருந்துச்சு. மோந்து பார்க்க முடியாது, எனக்கு டேஸ்டே தெரியல, எனக்கு சுவை இது என்ன ஸ்மெல்லுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது அந்த வைரஸ்னுடைய தாக்குதல். அந்த வைரஸ் அந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் சரியாயிரும், நார்மலுக்கு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டு இதே மாதிரி வந்து வாசனை திறன் அந்த டேஸ்ட் எல்லாம் போச்சு அவருக்கு அந்த கொரோனா நேரத்தில். கொரோனா போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அவருக்கு மறுபடியும் அது திரும்பி வரல. மம்முட்டி கேஸே தான், திரும்பி வரவே இல்லை. அதில் போனது தான். ஆனால் அவர் அதோட வாழ பழகிக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா, விக்ரம் பிரபுடைய மனைவியோட அப்பா, அதாவது மாமனார், விக்ரம் பிரபுடைய மாமனார், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து ஒரு விபத்தில், நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சிக்கி, கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி அவர் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கவலைக்கிடமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பொழைச்சாரு. அந்த நேரத்தில் இதே மாதிரி வாசனை திறன் வந்து அவருக்கும் இல்லாமல் போச்சு. அவருமே இப்போ 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் தான் பழகிட்டார். ஒரு இயற்கை, அந்த இறைவன் கொடுத்த அந்த கொடை, அது வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது பிறவிலே இல்லாமல் இருக்கிறதுங்கிறதும் கொடுமை தான். ஆனால் அதுவாது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு வந்து ஒன்று வந்து இருந்து இல்லை அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நல்ல மனிதர் மம்முட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான மனிதர். மம்முட்டியே ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. அதாவது மம்முட்டியோட உதவியாளர் ஒருத்தர் கூடவே மம்முட்டியோடு இருந்திருக்காரு. காது கேட்காதவருக்கு, மாற்றுத்திறனாளி. அவர் மம்முட்டி கூட இருக்கும்போது மம்முட்டி கேட்டிருக்காரு, டே இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி எங்கெங்கேயோ ட்ரை பண்ணியாச்சு சார், நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க சார், அதனால் வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் சார் அப்படின்போது மம்முட்டி சார் எஃபர்ட் எடுத்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போய் காட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டட் மெஷின் இருக்குது, அதை போட்டால் பிறவிலே காது கேட்காத இவருக்கு வந்து வர வைக்க முடியும், காது கேட்க வைக்க முடியும், வசதிகள் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னோட லட்சங்கள் செலவாகும் அந்த மிஷின். ஆனால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் மம்முட்டி சார் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல பண்ணுங்க, அவர் காது கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சார் அந்த பணத்தை கொடுத்து அந்த மிஷின்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆள் வந்து போட்டுட்டு மம்முட்டி சார்கிட்ட தான் முதல்ல பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருக்காரு. மம்முட்டி சார் சொல்கிறார், நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவர் பிறவிலே வந்து காது கேட்காம இருந்திருக்கிறாரு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை கழட்டிடுறாரு. மம்முட்டி சார் கேட்குறாரு, என்னடா மிஷின் போட வேண்டியதானே, அதுதானே வாங்கி கொடுத்தேன், அதையும் கழட்டிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, சார் இந்த இறைச்சல் என்னால் தாங்க முடியல, உள்ளுக்குள்ள குடு 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 குடுன்னு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது, நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது, அங்கே கத்துறது பேசுறது அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம். நிசப்தம் வேற, சப்தம் வேற. அந்த சப்தம் நான் இது வரைக்கும் நிசப்தத்திலே இருந்துட்டேன். ஆனால் இப்போ அந்த சப்தத்தை என்னால் வந்து தாங்க முடியல, உணர்ந்து வந்து அதை அனுமதிக்க முடியல, அதனால கழட்டிட்டேன் அப்படிங்கிற. என்ன சொல்வீங்க? அதாவது பிறவியிலே இருந்தா அது வந்து இப்படி ஒரு அப்படியே பழகிடுச்சு. இப்போ இது வாழ்க்கையில இருந்துட்டு இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். அந்த மாதிரி மம்முட்டி சாருக்கு இந்த பிரச்சனை அது கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிடணும். மம்முட்டி சாருக்கு இந்த பிரச்சனை. நல்ல மனுஷன். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.